வளகாப்பு முடிஞ்சு ஏன் அம்மா வீட்டுக்கு போகலன்னு சொல்லி ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. அண்ட் ஒரு சிலர் செகண்ட் பேபிங்கிறதுனால போகலையா அப்படின்னும் வந்து கேட்டிருந்தீங்க. புதுசாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்காது. அம்மா வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்காங்க, நாங்கள் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கோங்க. நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால குழந்தைய யாராவது ஒருத்தவங்க பார்த்துட்டா தானேங்க நம்ம வேலைக்கு போக முடியும். ஸோ அம்மா தான் பார்த்துக்கிறாங்க. நாங்கள் அம்மா வீட்டுக்கு கீழேயே வந்து இருக்கோங்க. அண்ட் கண்டிப்பாக ஒரு சிலர் ஏன் மதுரையில் பார்த்துக்க மாட்டாங்களான்னு கேட்பீங்க. ஆக்சுவலாக ரியா பிறந்த போது பார்த்துட்டிங்கன்னா அவங்க வந்து திருப்பூரில் இருந்தாங்க. ஸோ நாங்கள் பார்த்துட்டிங்கன்னா அம்மா வீட்டு பக்கத்தில் இருந்தோம். இதுதான் பார்த்துட்டிங்கன்னா குட்டி ஸ்டோரி. அண்ட் அன்றைக்கி வந்து நாங்கள் பிரியாணி தாங்க பண்ணியிருந்தோம். யூஸ்வலாக சண்டே ஈவினிங் டைம் எங்கள் வீட்டில் எப்பயுமே பிரியாணியாக தான் வந்துட்டு இருக்கும். பிரியாணிக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தம் போட்டதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கீழே பேக்கிங் ஒர்க்காக வந்திருந்தோங்க. மறுபடியும் சாப்பிட்டு போயிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அன்றைக்கி வந்த மெட்டர்னிட்டி வியர் ஸ்டாக் தாங்க ஓப்பன் பண்ணோம். நான் வியர் பண்ணுற எல்லா மெட்டர்னிட்டி ட்ரெஸ்ஸுமே நம்ம பேஜில் அவைலபிளாக இருக்குங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ப்ரைஸ் வந்துட்டு $429 + 50 ஷிப்பிங் வருங்க.